நமஸ்காரம். சனந்தரன்னு சொல்லக்கூடிய பத்மபாதர் எப்படி அவருக்கு நரசிம்ம மந்திர சித்தி ஏற்பட்டு ஆதிசங்கர பகவத்பாதரை ஒரு பலி கொடுக்க வந்த காபாலிகன்ட்டேந்து காப்பாற்றினர் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த காபாலிகன் சங்கரர்கிட்ட உன் தலையை வேணும் அப்படின்னு கேட்குற, பலியாக கேட்குற அப்படின்னா, அப்படி ஒரு கொலை பண்ணுறதுக்கு வந்தவன்கிட்ட கூட கருணையை காமிச்சதுதான் சங்கரோட பெருமை. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் அப்படின்னா சொல்கிறது. நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் அப்படின்னு கருணையோட கருணை கடலாய் இருந்தார், கருணையோட இருப்பிடமாய் இருந்தார் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு பிரத்யட்சமாக தெரியுது. யாரா நாம் அப்படி பண்ணுமா, நம்மளை கொலை பண்ண வந்தாள்னாக்க நமக்கு ஒரு பிராணாபத்து வருது அப்படின்னா அவள்கிட்ட பிரியத்தை காமிக்குமா, இல்லை எப்படியான தப்பிச்சுன்னு இந்த கொலையிலேருந்து நம்ம இந்த ஆபத்துலேருந்து தப்பிச்சுன்னு ஓடலாமா அப்படின்னு தான் பார்ப்போம். ஆனால் சங்கரர் என்ன பண்ணார், தன் பிராணனுக்கு பயந்துன்னு எங்கேயும் ஓடலை ஒளியலை, அந்த கொலை பண்ண வந்தவன்ட்டையும் கருணை காமிச்சு என்னோட உயிர் உனக்கு இப்படி உபயோகமாக இருக்குன்னா, இந்த சரீரம் உபயோகமாக இருக்குன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு இல்லை, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாருன்னா அதுதான் சங்கரோட பெருமை. அப்படி இருக்கிற அந்த சங்கரோட சிஷ்யர்களும் எப்பேற்பட்டவாளாக இருந்திருப்பார். காசியில் ஆச்சாரியால் இருந்துருக்கிறது. கங்கையில் ஒரு கரையில் சங்கரர் இருந்து ஸ்நானம்லாம் பண்ணிட்டு இருக்கார். இன்னொரு கரையில் கங்கை கரையில் எதிர்கரையில் இந்த பத்மபாதர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், இனிமேல் தான் பத்மபாதர்னு பேர் வரப்போகிறது. அதுக்கு முன்னால் அவருக்கு சனந்தனர்னு சொன்னீங்கன்னா, இந்த சனந்தனர் ஆச்சாரியோட மடி வஸ்திரம்லாம் வச்சுன்னு அவர் அந்த பக்கம் ஏதோ காரியம் பண்ணிட்டு இருக்கார். சங்கர பகவத்பாதால் பார்த்தா இந்த சிஷ்யாரோட பெருமையெல்லாம் உலகத்துக்கு எடுத்து காமிக்கணும் அப்படின்னு பகவத்பாதாளுக்கு, அதாவது குரு பக்தி பண்ணினால் அந்த குரு பக்தி எப்படியெல்லாம் நமக்கு பெரிய ஒரு அனுகிரகத்தை பண்ணுறது அப்படின்னு காமிக்கணுங்கிறதுக்காக சாஸ்திரம் சொல்றது, குருவோட பெருமையை சிஷ்யர்களாம் எடுத்து எம்பி சொல்லி சொல்லி குருவோட பெருமையை உலகத்துக்கு பிரகாசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுது. அதே போல் இங்கே என்ன பண்ணுறார் சங்கரன், தங்களோட சிஷ்யரோட பெருமை எல்லாம் உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் லீலை பண்ணின்னு தான் இது நமக்கு புரியுறது. அதனால் தன்னோட இந்த சிஷ்யரோட குருபக்தியை உலகத்துக்கு காமிக்கணும்னு நினைச்சார் போலருக்கு, சங்கல்பிச்சார் போலருக்கு சங்கரர். அதனால் என்ன பண்ணினார், எதிர்கரையில் இருக்கிற சனந்தனரை கூப்பிட்றார். சனந்தனா உடனே மடி வஸ்திரம் கொண்டு வா, மாத்து வஸ்திரம் கொண்டு வா அப்படின்னு ஆர்டர் போடுறார், உத்தரவு பண்ணுறார். இங்கேருந்து பார்த்தர் பகவத்பாதால் ஈரத்தோடு இருக்கார் அப்படின்னா, இப்படி கையில் மடி வஸ்திரம் வச்சுருக்கிற சனந்தனருக்கு உடனே அப்படியே பொங்கிண்டு வந்துருத்து. அதாவது குரு ஒன்று சொன்னான்னா ஆர்டர் பண்ணான்னா உடனே என்ன யோஜனை பண்ணாத பண்ணணும். சொல்லுவாளோ இல்லையோ, ஒரு விளையாட்டுக்கு சொல்லுவா, குரு கணத்தில் குதி அப்படின்னு சொன்னால் அப்படியே குதிச்சிடணும் அப்படின்னு. இன்னும் அதுக்கு சொல்லுவா, விவரித்து சொல்லுவா, அப்படியே குதிக்கணுங்கிறது மட்டும் இல்லை, கண்ணை மூடிண்டு அப்படியே குதிக்கணும் அப்படின்னு. ஏன்னா கண்ணை திறந்து பார்த்தா கூட இந்த கணத்துலேயே விழுந்து நம்ம பிராணம் போகும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடும், விழலாமா வேண்டாமே யோஜனை வந்துடுமா. அதனால என்ன பண்ண, குரு கணத்தில் குதி அப்படின்னா 2 கண்ணையும் மூடின்னு இந்த வார்னு குச்சிடணும். ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே தான் நமக்கு வேணுங்கிற சொர்க்கம் இருக்குங்கிறது அப்புறம் என்ன தெரியும், இந்த குரு பக்தி பண்ணுறவாளுக்கு பண்ணி பார்த்தவாளுக்குன்னா தெரியும். அதனால இங்கே சனந்தனருக்கு என்னென்னா, குரு இப்படி ஈரத்தோடு இருந்துன்னு குளூரில் வஸ்திரம் கேட்குற அப்படின்ட்டு என்ன பண்ணார், உடனே எடுத்துன்னு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த வேகத்தில் வஸ்திரத்தை தூக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டார். நடக்கிறாருன்னா எங்கன்னா எய்த்தாப்பில் கங்கை பிரவாகமாக ஓடின்னு இருக்கு, அப்படியே வெள்ளம் கங்கை ஓடின்னு இருக்கு. இப்படி தண்ணியில் நடந்து போக முடியுமா? போக முடியாது. நாமளாக இருந்தால் யோஜனை பண்ணோம், இப்படி தண்ணியாக இருக்கே வெள்ளமாக இருக்கே நம்ம மூழ்கி ஏதானும் பிராணம் போயிடுமோன்னு தான் யோஜனை பண்ணிட்டு எப்படி போகலான்னு யோஜனை பண்ணுவோம். ஆனால் சனந்தனுக்கு எல்லாம் இல்லையா, குரு சொன்னார் வஸ்திரம் கொண்டு வான்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் அந்த வஸ்திரம் அவர் கைக்கு போயிடணும். அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணுங்கிறதுனால எதை பற்றியும் யோஜனை பண்ணாத, எய்த்தாப்பில் தண்ணி இருக்குது அதில் மூழ்கி போயிடுவோம் இதெல்லாம் எதுவுமே யோஜனை இல்லை. அவர் பாட்டுக்கு சர்ன்னு நடக்க ஆரம்பிச்சிரு. எப்படின்னு, இது சாதாரண தரையில் நடந்து போகிறாப்புல. இப்படி இவர் நடக்க ஆரம்பித்தாரோ இல்லையோ, கங்காதேவி பயந்து போயிட்டாள். இப்படி ஒரு சிஷ்யன் இருப்பா ஞானம், எய்த்தாப்பில் என்ன தண்ணி இருக்கா நெருப்பு இருக்கா அப்படிலாம் கூட பார்க்காத குரு கூப்பிட்டார், குருவோட ஆணைங்கிறதுனால அதை நிறைவேற்றணுங்கிறதுக்காக இப்படி ஒரு குருபக்தியில் உந்தப்பட்டு ஓடி வராரு அப்படின்ட்டு, இப்பேற்பட்ட ஒரு குருபக்த சிகாமணி இந்த கங்கையில் மூழ்கி நம்மள்கிட்ட மூழ்கி பிராணம் போச்சுன்னா அது நமக்கு தான் ஒரு கெட்ட பெயர்.
அவ கீர்த்தியாக ஆயிடும் அப்படின்ட்டு கங்காதேவி என்ன பண்ணாலான்னார், இவர் எந்தெந்த இடத்துலாம் பாதத்தை வைக்கிறாரோ அந்தந்த இடத்துல ஒரு தாமரைப்பூவை மலர வச்சு அதில் இவர் பாதம் வைக்கிறாப்புல வச்சு அக்கறையில் சங்கர்கிட்ட கொண்டு சேர்க்கிறார். இது சனந்தனருக்கே தெரியாது. ஏன்னா இவருக்கு அதே பிரஜை, குரு வஸ்திரம் கேட்டு நாங்கள் கொடுக்கணும், அவ்வளோதான். இப்படி தண்ணி மேலே இவர் கங்கையில் நடக்க நடக்க இவர் கால் வைக்கிற இடத்தெல்லாம் தாமரப்பூ மலர்ந்து அவர் பாதத்தை தாங்கிட்டு இவர் தண்ணியில் மூழ்காத குருகிட்ட கொண்டு சேர்க்கிறது. சங்கர்கிட்ட வஸ்திரத்தை கொடுத்தார். வஸ்திரத்தை கொடுத்தா கூட இந்த சிஷ்யெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறா. உடனே பகவத் பாதாள் பார்த்தா நீ எப்படி வந்த அப்படின்னு. எப்படி வந்து நீங்கள் கேட்டேள், வஸ்திரம் வணங்கிட்டு உடனே ஓடி வந்துட்டே நடந்து தான் வந்தேன்னு. எங்கே நடந்து வந்த தெரியுமா அவனுக்குன்னு. உடனே அப்போ தான் அவரே யோஜனை பண்ணுற, ஓ எங்கே நடந்து வந்தோம், திரும்பி பாரு அப்படின்னு. பார்த்தா பிரவாகமாக கங்கை ஓடுறது, அங்கங்கே தாமரப்பும் வளர்ந்துருக்கு. உடனே சங்கரர் சொன்னார், இப்படி ஒரு குரு பக்தியா, ஒரு குரு கைங்கரிய மண்டலத்தில் இவ்வளோ ஒரு உற்சாகமா, நான் கேட்டேங்கிறதுக்காக எய்த்தாப்புல தண்ணி இருக்கிறது கூட கவனிக்காத நீ பாட்டுக்கு அதை கூட ஒன்றும் நீ லட்சியம் பண்ணாத ஓடி வந்திருக்க. அதனால் நீ இப்படி குரு பக்தியில் ஓடி வந்ததுனால கங்காதேவி உனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக உன் பாதத்தை தாங்கி தாமரையில் தாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பாதத்தை அந்த தாமரை தாங்கினத்தினாலேயே இன்னையிலேருந்து உனக்கு பேரே பத்மபாதர் அப்படின்னு இருக்கட்டும் அப்படின்னு பகவத் பாதாள் இப்போ அவருக்கு நாமகரணம் பண்ணுறார். அன்னியிலேருந்து சனந்தனருங்கிற பேர் போய் பத்மபாதர் அப்படின்னு வந்துடுத்து. தாமரை தாங்கிய தாள். இப்போதான் இவரே திரும்பி பார்க்குறார், ஓ அப்படியா அப்படின்ட்டு. இதை பார்த்து இந்த கூட இந்த சிஷ்யாளுக்கெல்லாம் மற்ற சிஷ்யாளுக்கெல்லாம் ஆச்சரியம். உடனே அவர்கிட்ட கேட்குறார், என்னப்பா அது இப்படி குருநாதர் வஸ்திரம் கேட்டாங்கிறதுக்காக தண்ணியில் மொழி போயிடுங்கிறது கூட ஒரு பிரஜை இல்லாத நீ பாட்டுக்கு தண்ணியில் ஓடி நடந்து வந்திருக்கியே எப்படி அப்படின்னா, அதுக்கு பத்மபாதர் சொல்கிறார், இது என்ன பெரிய ஆச்சரியம். எந்த நம்மளோட குருநாதர் சங்கரரை நினைச்ச மாத்திரத்தில் ஸ்மரிச்ச மாத்திரத்தில் பிறவிங்கிற பெருங்கடலே முழங்கால் அளவு தண்ணி ஆயிடுமோ, வத்தி போயிடுமோ, இந்த கங்கை பிரவாகலாம் எந்த மூலைக்கு அப்படின்னு சொல்கிறோம். மீரா மாதா சொல்கிறாரே, பவசாகர சபு சுககை ஃபிகிரனக்கி முஜே தரணனக்கி மோரிலாக்கி லடக்க குரு சரணனக்கி. பிறப்பு இறப்பாம் பமம் எனும் கடலில் ஜலம் முழுதும் வத்தி போச்சு, அதை தாண்ட உபாயம் தேடும் கவலை என்னை விட்டு போச்சு. நிம்மதி அடைந்தேன், உலகம் மறந்தேன், ஆனந்தம் நான் அடைந்தேன். எப்போ சத்குரு பாதுகை குஞ்சலம் என்மேல் பட்ட போதுதானே நிம்மதி அடைந்தேன், உலகம் மறந்தேன். மீரா மாதா பாடியிருக்கா இல்லையா? அதில் சொல்கிறாளே, இந்த பிறப்பு இறப்பாம்பம் அப்படிங்கிற அந்த பவங்கிற கடலில் ஜலமே முழுக்க வத்தி போச்சு அந்த குருநாதரோட கிருப்பையினாலன்னா, அப்புறம் அதை தாண்டறதுக்கு எதுக்கு உபாயம்? எய்த்தாப்புல தண்ணியே இல்லை, நதியே இல்லை, கடலே இல்லாத வத்தி போயிடுத்துன்னா அப்புறம் அதை தோணியில் தாண்டலாமா, படகுல தாண்டலாமா, கப்பலில் தாண்டலாமா, என்ன அங்கே வேலையே இல்லையே, தாண்டறதுக்கு உபாயத்துக்கே வேலை இல்லையே. அதுதான் சொல்கிறோம். அதைத்தான் நீங்கள் பத்மபாதம் சொல்கிறேன். எந்த ஆச்சாரியால சங்கரரை நினைச்ச மாத்திரத்தில் பிறவிங்கிற கடல்லேருந்தே நாம் தாண்டிடுறோமோ, குருச்சரணாம்புஜ நிர்பர பக்தா சம்சாரத் அச்சிராத் பவ முக்தான தானே பஜகோவிந்தத்தில் ஆச்சாரியாலும் சொல்கிறோம். அந்த குருவை பக்தி பண்ணுறவன் இந்த சம்சாரங்கிற பிறவி கடலை அப்படின்னு தாண்டிடுறான் அப்படின்னு சொல்கிறா இல்லையா? அப்பேற்பட்ட சங்கரர் நேரையே இருக்கிறதே அவரோட ஆணையை நாம் நிறைவேற்றுறதுக்கு வரத்தே இந்த கங்கை பிரவாகலாம் எந்த மூலைக்கு அப்படின்னு பத்மபாதாச்சாரியால் சொன்னதா அவன் இந்த சரித்திரம் நமக்கு காமிக்கிறது. இதுலேருந்து நமக்கு என்ன எடுத்துக்க வேண்டியது அப்படின்னு, ஒரு குரு நாம் அவரை நம்புகிறோம், அவர் ஒன்று சொன்னார்னா அதை உடனே நிறைவேற்ற வேண்டியது. இது முடியுமா முடியாதா, இப்போ செய்யலாமா அப்போ செய்யலாமா அப்படின்னு யோஜனை பண்ணினாக்க அப்போ குரு பக்தி இல்லை. எதை சொன்னாலும் உடனே குருநாதர் சொல்லிட்டு அவ்வளோதான். பண்ண முடியுமா முடியாது அப்படின்னா, எப்போ நமக்கு நம்மள்கிட்ட சக்தி இல்லைன்னா கூட, நமக்கு அது பண்ணக்கூடிய திறமை இல்லைன்னா கூட, குருநாதர் நம்மளை குறித்து சொல்லிட்டான்னா, ஆணையிட்டுட்டான்னா நமக்கு அந்த தெம்பு தானே வந்துடும், சக்தி தானே வந்துடும். அதுதான் அங்கே முக்கியம். அப்படி ஒரு சக்தியும் அவர் நமக்கு அனுகிரகம் பண்ணி விடுறார். அதுதான் முக்கியம். அந்த நம்பிக்கை, அந்த ஃபெய்த், அதுதான் குரு பக்தி, திருடபக்தி, பிரபத்தி அப்படின்லாம் சொல்கிறாரு. டோட்டல் சரணாகதி.
ஆத்ம நிவேதனம் அப்படி எல்லாம் பல விதத்திலாம் சொல்கிறாள் பக்தியில். அதுதான் அங்கே இப்படி சங்கரோட சிஷ்யமணிகள்லாம் இருந்திருக்கா. இதை போல இன்னும் பல சிஷ்யர்கள்லாம் இருந்திருக்கா. அவள்லாம் குரு பக்தி பண்ணி இருந்திருக்கா. கட்டாயம் நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் தான்.